ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாத பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுகள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுரை ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கே வலி தொலைந்தும் வாசற்கண் ஆற்றாது வந்தும் அடிபணியுமா போலே ஆற்றாது வந்தும் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரும் பாவாய் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரும் பாவாய். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே கண்ணபிரானை எழுப்புவதாக இதுவரை வந்திருக்கிறார்கள் கோபிகைகள். நப்பினை பிராட்டியையும் கண்ணபிரானையும் சேர்த்து எழுப்பினார்கள் 20வது பாசுரத்திலே. நப்பினை பிராட்டி எழுந்து வந்து தெரிவித்தாள், நான் உங்களிலே நான் ஒருத்தி, நாம் எல்லோரும் சேர்ந்து கண்ணபிரானை எழுப்புவோம் என்று நப்பினை பிராட்டி இவர்களுடைய கோஷ்டியிலே வந்து கலந்து கொண்டாள். இப்பொழுது இந்த கோபிகைகளும் நப்பினை பிராட்டியுமாக சேர்ந்து கண்ணபிரானை எழுப்புகிறார்கள் இன்றைய 21வது பாசுரத்திலே. இந்த பாசுரம் பூர்த்தியாக கண்ணபிரானுடைய ஒரு அனுபவம், கண்ணபிரானுடைய விசேஷமான ஒரு திருக்கல்யாண குணங்களை எல்லாம் சொல்லி கண்ணபிரானை எழுப்புகிறார்கள். ஏத்த கலன்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்களாத்த படைத்தான் மகனே அறிவுராய் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே துயிலழாய் மாத்தார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கணாப்தாது வந்து உன் அடிபணியுமா போலே போத்தியாம் வந்தோம் புகழ்ந்து. கண்ணபிரானை எழுப்பும் பொழுது எந்த வார்த்தையை சொல்லி எழுப்பினால் அவனுடைய திருவுள்ளம் உகக்குமோ அந்த வார்த்தையை சொல்லி எழுப்புகிறார்கள். நந்தகோபனுடைய பிள்ளையே என்று சொல்ல வேண்டும். அப்படி நந்தகோபனுடைய பிள்ளையே என்று சொன்னால்தான் கண்ணபிரானுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். வேதாந்த முறையிலே பார்த்தோமானால் உலகத்திலே உள்ள அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் எம்பெருமான் தான் பிதா, நாம் எல்லோரும் அவனுக்கு புத்திரர்கள். ஆனால் அப்படி சர்வலோக பிதாவான எம்பெருமான் தன்னுடைய பிள்ளைகளிலே ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரை இந்த அவதாரத்திலே அவருடைய கட்டுப்பாட்டிலே தான் வளர்வதாக அவரை திருத்தகப்பனாராக வரித்து அவன் அவதரித்திருக்கிறான் என்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம். மகனொருவர் கல்லாத மாமேனி மாயன் மகனாம் என்று பேயாழ்வார் பாடுகிறார். அப்படிப்பட்ட அந்த நந்தகோபருடைய பெருமையை சொல்லி அந்த நந்தகோபருடைய பிள்ளையான கண்ணபிரானே, நந்தகோபருக்கு என்ன பெருமை? திருவாய்ப்பாடிக்கு தலைவர். இந்த திருவாய்ப்பாடியிலே என்ன விசேஷம்? ஏத்த கலன்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, ஏந்தப்பட்ட கலன்கள், பசுக்களிடத்திலே பாத்திரங்களை கொண்டு போய் வைத்தோமானால் ஒரு பாத்திரத்தையும் விடாமல் அந்த பசுக்களானவை நிரப்பி விடுகின்றன. கீழே பார்த்தோம், குடமில்லை என்கிற குறை போக்கி பால் இல்லை என்கிற குறை இல்லை. எத்தனை குடத்தை இட்டாலும் அத்தனையும் நிரப்பி விடுகின்றன திருவாய்ப்பாடி பசுக்கள். கடலை இட்டாலும் நிரப்பும் பசுக்களாயிற்று என்று தெரிவிக்கிறார்கள். அப்படி ஏத்த கலன்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். மாத்தாதே என்னால் இடைவிடாமல், அது இடைவிடாமல் பாலை சொரிந்து கொண்டே இருக்கின்றன திருவாய்ப்பாடி பசுக்கள். மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்களாத்த படைத்தான். வள்ளல் பெரும் பசுக்கள், பெரிய பசுக்கள் எல்லாம் ஒன்னொன்றும் பார்க்கும் பொழுது இது யானையா பசுவா என்னே நமக்கு சந்தேகம் வந்து விடுமாம். அப்படிப்பட்ட பசுக்கள் திருவாய்ப்பாடி பசுக்கள்.
அந்த பசுக்களை எல்லாம் ஆத்த படைத்தவர் யார் என்னால் நந்தகோபர். அந்த நந்தகோபனுடைய மகனே ஆத்த படைத்தான். மகனே அறிவுராய், நீ கொஞ்சம் உணர்ந்து எங்களுடைய வார்த்தைகளை செவிமடுக்க வேண்டும் என்று கண்ணபிரானை எழுப்பினார்கள். கண்ணபிரான் பார்த்தான், இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு மட்டும் பொருந்தும் விதமாக இல்லையே. திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஏத்த கலன்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சுரையும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆத்த படைத்தவர்கள் தானே. இது நந்தகோபரை மட்டும் குறிக்கிறது, அவருடைய மகனான என்னை குறிக்கிறது என்று நான் ஏன் கொள்ள வேண்டும் என்று அவன் பேசாமல் இருந்தான் கண்ணபிரான். உடனே கண்ணபிரானை மட்டும் குறிக்கும் விதமாக சில வார்த்தைகளை, சில பெருமைகளை இங்கே தெரிவிக்கிறார்கள். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய். ஊற்றமுடையாய் என்னால் திருடப்பிரமாண சித்தனே. வேதங்களாலே மட்டும்தான் நாம் பகவானை தெரிந்து கொள்ள முடியும். வேறு எந்த ஒரு பிரமாணத்தை கொண்டும் பிரத்யக்ஷத்தாலோ அனுமானத்தாலோ நம்மால் பகவானை தெரிந்து கொள்ளவே முடியாது. அதனால் ஊற்றமுடையாய், அதற்கு மேலே பெரியாய். அந்த வேதங்களும் பகவானுடைய பெருமையை காண முடியாதபடி, அந்த பெருமையுடைய எல்லை காண முடியாதபடி தவிக்கின்றன. அப்படி பெரியாய். ஆனால் அப்படிப்பட்ட எம்பெருமான் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய். அவன் உலகத்திலே வந்து நம்முடைய கண்ணுக்கு இலக்காம்படி அவன் அவதரிக்கிறான். ராமனாகவும் கண்ணனாகவும் அவன் அவதரிக்கிறான். அப்படி அவதாரம் பண்ணுவதனாலே அவன் என்ன ஆகிறது, அவனுக்கு இந்த சுடரானது அவனுக்கு ஏறிக்கொண்டே போகிறது, தேஜஸ் ஏறிக்கொண்டே போகிறது. சௌஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா என்று வேதங்கள் கூறுகின்றன. நாம் எல்லாம் பிறக்க பிறக்க நாம் அந்த ஒளியானது, நம்முடைய தேஜஸானது மழுங்கி கொண்டு போகிறது. ஆனால் எம்பெருமான் பிறக்க பிறக்க அவனுக்கு அந்த தேஜஸானது ஏறிக்கொண்டே போகிறது. என்றால் நாம் எல்லாம் கர்மம் காரணமாக பிறக்கிறோம், அவன் கருணை காரணமாக பிறக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்படி ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய் என்ன வேறு விதமாகவும் அர்த்தம் காட்டியிருக்கிறார்கள். ஊத்தமுடையாய் என்னால் அடியவர்களை காப்பதிலே ஊற்றமுடையாய். எல்லாவற்றையும் செய்துவிட்டாலும் நான் என்ன செய்தேன் என்று சொல்லக்கூடிய பெருந்தன்மை உடையவன் பெரியாய். அதற்கு மேலே உலகினில் தோத்தமாய் நின்ன சுடர் என்னால் அர்ச்சாவதாரத்தை எடுத்து எம்பெருமான் பற்பல திவ்யதேசங்களிலேயும் திருக்கோயில்களிலேயும் திருமாளிகைகளிலேயும் திருமடங்களிலேயும் அவன் சந்நிதி பண்ணி நாம் அவனை சுலபமாக எளிமையாக அர்ச்சிக்கும்படி தன்னை ஆக்கி கொண்டிருக்கிறானே. அதனால் உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே துயிலழாய் என்று எழுப்பினார்கள். கண்ணபிரானுக்கு ரொம்ப உள்ளம் குளிர்ந்தது. சரி, நீங்கள் எல்லாரும் எப்படி வந்தீர்கள்? இப்படி அதிகாலையிலே வந்திருக்கிறீர்களே, என்னமாக வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு பதில் சொல்கிறார்கள். மாத்தார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கணாப்தாது வந்து உன் அடிபணியுமா போலே. மாத்தார் என்னால் விரோதிகள். அந்த விரோதிகள் உன்னிடத்தில் விரோதம் பாராட்டினவர்கள், விரோதிகள் என்று கூட நாம் சொல்லக்கூடாது. என்னால் எம்பெருமானுக்கு விரோதிகள் என்று யாருமே கிடையாது. யாரோ ஒருத்த சிலர் அவனிடத்திலே விரோதம் பாராட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட மாத்தார் உனக்கு வலி தொலைந்து, தங்கள் வலிமையெல்லாம் அவர்கள் இழக்கப்பெற்று இழந்து உன் வாசற்கண் ஆத்தாது வந்து உன்னுடைய திருவாயிலே வந்து அடிபணியுமா போலே, ஐயோ எங்களுக்கு வேறு வழி இல்லை, வேறு கதி இல்லை என்று உன்னுடைய திருவடிகளிலே வந்து வீழுமா போலே நாங்கள் போத்தி வந்தோம் புகழ்ந்து வந்தோம். போத்தியாம் வந்தோம், புகழ்ந்து வந்தோம். என்ன ஒரு காகாசுரன், அவன் என்ன பண்ணினான்? சித்திரகூட திருப்ப சிறுகாக்கை முளைதீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே இராமாவோ நின் அபயம் என்னழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம் என்று பெரியாழ்வார் பாடுகிறார். எங்கேயாவது போய் தப்பித்துக் கொள்ளலாமா என்று பார்த்தான். ஆனால் எங்கேயுமே அவனுக்கு காரியம் நடக்கவில்லை. எம்பெருமானுடைய திருவடிகளிலே, ராமபிரானுடைய திருவடிகளிலே வந்து விழுந்தானே. அதுபோலே எங்களுடைய வலிமையெல்லாம் தொலைய பெற்று நாங்கள் வந்து உன்னுடைய திருவடிகளிலே உன்னை போத்தி விழுந்தோம், புகழ்ந்து வந்தோம் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள். இந்த பாசுரத்திலே அனுபவிக்க இருக்கின்ற திவ்ய தேசம் அது திருநாராயணபுரம் மேலக்கோட்டை என்கிற திவ்ய தேசம். 108 திருத்தலங்களுக்குள்ளே அது ஒரு திவ்ய தேசமா என்னால் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் நேரடியாக பண்ணப்படாததுதான் அந்த திருக்கோயில், அந்த க்ஷேத்திரம். ஆனால் எம்பெருமானார்
எம்பெருமானார் அந்த குறை இருக்க வேண்டாம் என்று நினைத்து நம்மாழ்வார் அருளி செய்த ஒரு நாயகமாய் என்கிற ஒரு திருவாய்மொழி பதிகத்தை அந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து திருநாராயணபுரத்தையும் ஒரு திவ்ய தேசமாக ஆக்கி அருளினார் என்று பார்க்கிறோம். அந்த திருநாராயண பெருமாள் அவர் யார்? செல்வப்பிள்ளை எதிராஜ சம்பத்குமாரர். அவன்தான் ஆத்தப்படைத்தான் மகனே வள்ளல் பெரும்பசுக்கள் ஆத்தப்படைத்தவர். அவர் யார்? எம்பெருமானார் தான். பற்பல ஆச்சாரியர்களை எல்லாம் படைத்தவர். இந்த அவருடைய அந்த ஞான சந்ததியிலே பற்பல ஆச்சாரியர்களை எல்லாம் படைத்தவர். அவருடைய பிள்ளை யார்? அவர்தான் செல்வப்பிள்ளை எதிராஜ சம்பத்குமாரன். ஆத்தப்படைத்தான் மகனே. அதற்கு மேலே ஊத்தமுடையாய், நம்ம சம்பிரதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஊத்தமுடையவன் யார் என்னால் அது திருநாராயண பெருமாள். திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் தொலைந்திருந்த காலத்திலே திருநாராயணபுரத்திலிருந்து வந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான் ஆறாமுதே என்கிற திருவாய்மொழியை பாடினார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி சம்பிரதாயத்தை காப்பாற்றக்கூடியவர், எம்பெருமானாரையே காப்பாற்றினவர் ஒரு காலத்திலே. அப்படி சம்பிரதாயத்தை காப்பாற்றுவதிலே ஊற்றமுடையவர். பெரியாய் என்னால் ரொம்ப ராமனாலே ஆராதிக்கப்பட்ட பெருமாள், ராமப்பிரியன், அதனாலே ரொம்ப பெரியவர். உலகினில் தோத்தமாய் என்ன சுடர். ஒரு விளக்கு ஏற்றி வைத்தால், மலை மீது ஏற்றி வைத்தால் நன்றாக பிரகாசிக்கும். அதுபோல அவர் மலை மீது பெரிய சுடராக திகழ்கிறார் என இந்த பாசுரத்திலே திருநாராயணபுரம் எம்பெருமான், இந்த திருநாராயணபுரம் எம்பெருமானும் அந்த திவ்ய தேசமும் உணர்த்தப்படுகின்றன என்று காஞ்சி சுவாமி ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம் திருப்பாவையும் திவ்ய தேசங்களும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.